காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு தொகை 10 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாதிரி மடங்குல சம் கேட்டாங்களா கொஸ்டின்ல ஒரு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இங்க அமௌண்ட் சொல்லல. ஸோ ஜஸ்ட் நம்ம ₹1 எடுத்துக்கலாம். இது 3 மடங்கு ஆகுது. 3 மடங்குனா ₹3 ஆகுது. எத்தனை வருஷத்துல? 10 வருஷத்துல, 10 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் இந்த ₹3 எப்பவுமே இந்த மடங்கு மடங்காகும். அப்ப இது 3 மடங்குனா 9 மடங்கு. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் எத்தனை வருஷம் ஆச்சோ கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்த மடங்கு ஆக எத்தனை வருஷம் ஆச்சோ அதே சேம் வருஷம் தான் இங்கேயும் எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த ₹3 இது 3 மடங்கு ஆச்சுன்னா ₹9 ஆகும். அகைன் பார்த்தோம்னா இங்கேயும் 10 வருஷம் தான் எடுத்துக்கும். ஸோ கொஸ்டின்ல ஒரு தொகை 10 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகில் 9 மடங்கு ஆக எத்தனை வருஷம்? 10 + 10 = 20 வருஷம் ஆகும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தொகை 5 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்கு ஆகும்னு கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா RRB NTPC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கியூப் ரூட் தெரிஞ்சா போதும் நம்ம இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது அசல் 1000 ஆண்டு 3 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு கூட்டி வட்டி விகிதத்தில் மொத்த தொகையா 1728 கிடைக்குது அப்படின்னா என்ன வட்டி விகிதத்தில் அந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றாங்க பார்க்கலாம். அசல் 1000 ஆண்டு 3 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையா 1728 கிடைக்குது அப்படின்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ உங்க அசல் என்ன சொல்லியிருக்காங்க? 1000. இங்க மொத்த தொகை 1728. ஸோ உங்க 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை அப்படியே கியூப் ரூட் எடுங்க. இந்த ரெண்டு வேலையும் கியூப் ரூட் எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 10. அதே மாதிரி இங்க 12. அதாவது 10 × 10 × 10 1000. அதாவது 12 × 12 × 12 1728. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 12ல 10 போச்சுன்னா 2 வகுத்தல். ஸோ எப்பவுமே இது பார்த்தோம்னா அசலுக்கான ரேஷியோ, இது மொத்த தொகையான ரேஷியோ. நம்ம அசலுக்கான ரேஷியோ தான் வகுத்துல போடணும். ஸோ அசல் ரேஷியோ பார்த்தோம்னா 10 இன்ட்டு இங்க என்ன கேட்கறாங்க? வட்டி சதவீதம் கேட்கறாங்க. அப்போ இன்ட்டு 100. 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 × 10 = 20%. ஸோ அசல் 1000 ஆனது ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி விகிதத்தில் 3 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையை 1728 கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20%. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 1000 ஆண்டு 3 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையை 1331 கிடைக்குது அப்படின்னா வட்டி விதம் என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் நீங்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம சால்வ் பண்ணிடலாம். அதாவது ரகு அப்படிங்கிறவரு தன்னுடைய பொண்ணுக்கு 5 லட்ச ரூபா 5% கூட்டு வட்டியில பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு அப்போ 16 வயசு. டெபாசிட் பண்ணும்போது 16 வயசு. ஸோ 18 வயசுல அந்த பொண்ணு எவ்வளவு அமௌண்ட், மொத்த தொகையை எவ்வளவு ரிட்டர்ன் வாங்கணும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ரகு அப்படிங்கிறவர் தன்னுடைய பொண்ணுக்கு 16வது வயசுல 5 லட்ச ரூபா 5% கூட்டு வட்டி விகிதத்துல ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. ஸோ இப்போ 18வது வயசுல அந்த பொண்ணு எவ்வளவு ரிசீவ் பண்ணு கேட்கறாங்க. அதை மொத்த அமௌண்டா எவ்வளவு ரிசீவ் பண்ணு கேட்கறாங்க. ஸோ 16 to 18 மொத்தமா 2 வருஷம். ஸோ இந்த 2 தான் இந்த வருஷம் 2 வருஷம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் மட்டும் எடுங்க. ஸோ இங்க 5% சொல்றாங்க. 5% எப்படி எழுதுவோம்? 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 20 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 20 + 1 21. 21 வகுத்தல் டினாமினேட்டர்ல சேம் 20 அப்படியே போட்டுருக்காங்க. 20 இன்ட்டு 2 டைம். ஸோ இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 2 டைம். இதே கொஸ்டின் 3 வருஷம் சொன்னாலும் 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஸோ இங்க 2 வருஷம் தான். அப்போ 2 டைம் 21 வகுத்தல் 20 இன்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 5 லட்சம். ஸோ இங்க 2 0க்கு 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 2 × 2 4. ஸோ 500 4ஆல் கேன்சல் பண்ணா 125. இங்க ஒரு 0 இருக்குது. ஸோ 21 × 21 441 இன்ட்டு 125 ஒரு 0. இது அப்படியே பெருக்கணுமா 5,51,250 வரும். ஸோ அப்போ அந்த பொண்ணு 18வது வயசுல 5,51,250 ரிசீவ் பண்ணோம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். அசல் ரூ 2500, வட்டி ஆண்டுக்கு 4%. ஆனா கால்குலேட் பண்றது பார்த்தோம்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அசல் 2500, வட்டி ஆண்டுக்கு 4%. கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல கூட்டு வட்டியில சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த வட்டி மட்டும் எடுங்க 4%. ஸோ வட்டி கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்றாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனாவே கொடுத்துருக்கிற வட்டி 2ஆல வகுக்கணும். ஸோ 2ஆல வகுத்தோமா 4% 2ஆல வகுத்தோமா 2%. இந்த 2% எழுதுவோம். 2 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்போ அப்படியே 2ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 50ன்னு வரும். ஸோ அதை அப்படியே 2ஐயும் ஆட் பண்ணி 50 + 1 51.
51 வகுத்தல்ல இந்த கீழே டினாமினேட்டர் என்ன வேல்யூ அந்த சேம் வேல்யூ அப்படி போட்டுருக்காங்க வகுத்தல்ல 50. ஸோ உங்க வருஷம் பாருங்க ஒரு வருஷம் சொல்றாங்க. ஒரு வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருக்குது? அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாசம் அப்படிங்கிறது ஒரு அரையாண்டு. ஸோ ஒரு வருஷத்துல மொத்தம் 2 அரையாண்டு இருக்குது. ஒரு வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருக்குது? 2 அரையாண்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த வேல்யூ 2 டைம் போட்டுருக்காங்க. 51 வகுத்தல் 50 இன்ட்டு அசல் பிரின்சிபல் அமௌண்ட் 2500. டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 இன்ட்டு 5 25 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 51 இன்ட்டு 51 2601 ரூபா. அதாவது அசல் 2500 ரூபாய்க்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 2601 ரூபா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 2400 ஆகவும் 4 ஆண்டுகளில் 2520 மாறுகின்ற ஆண்டு வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 2400 ஆகவும் 4 ஆண்டுகளில் 2520 மாறுகின்றனில் ஆண்டு வட்டி வீதம் காண்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃபரன்ஸ் 2520 ரூபாயில 2400 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி 120 ரூபா வகுத்தல் ஃபர்ஸ்ட் வேல்யூ வகுத்தல் ஃபர்ஸ்ட் வேல்யூ 2400 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க, வட்டி கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 120 24 கேன்சல் பண்ணால் 5. ஸோ அப்போ வட்டி பார்த்தோம்னா 5%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் 12000 ரூபாய் பேங்க்ல லோன் வாங்குறாரு. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு கேட்குறாங்க. அது வட்டி பிளஸ் அசல் ரெண்டு சேர்ந்து செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி நம்ம குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒருவர் 12000 ரூபாய் பேங்க்ல லோன் வாங்குறாரு. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் லோன் வாங்குறாரு. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம மொத்தமாக 3 மெத்தட் போடலாம். அதாவது ஃபார்முலா இல்லாமல் நம்ம 3 மெத்தட் போடலாம். ஸோ 3 மெத்தடையும் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ உங்கள் அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 12000. அசல் 12000 சொல்லியிருக்காங்க. இன்ட்டு ஸோ உங்க பாருங்க 10% சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம பேஸா 100% வச்சுக்கணும். பேஸா 100ன்னு வச்சுக்கணும். அது கூட கொடுக்குறத அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அப்போ 100 + 10% 110%. 110% இன்ட்டு 110%. 2 வருஷம் சொன்னதுனால நம்ம 2 டைம் போட்டணும். ஒருவேளை இதுலயே 3 வருஷம் சொன்னால 3 டைம் போட்டணும். 4 வருஷம் சொன்னாலும் 4 டைம் போட்டணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பர்சன்டேஜ் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இன்னொரு பர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 120 இன்ட்டு இங்க 11 × 11 121. 12 இன்ட்டு 121 1452. இங்க ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை பார்த்தோம்னா 14520 ரூபா. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் செலுத்த வேண்டிய தொகை 14520 ரூபா. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ உங்க அசல் 12000. ஸோ அசல் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 12000 இன்ட்டு வட்டி 10%. அப்போ 10% எழுதுவோம். 10 வகுத்தல் 100க்கு 100 எழுதுவோம். 0 வச்சு அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ = 1 வகுத்தல் 0. ஸோ இந்த பேஸ் வேல்யூ இந்த 10 அப்படியே வச்சுக்கோங்க. அதை அப்படியே டினாமினேட்டர் போட்டுருங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர் போட்டுருங்க. 11 வகுத்தல் 10 11 வகுத்தல் 10 2 டைம். 2 வருஷம் சொன்னாலும் 2 டைம், 3 வருஷம் சொன்னால் 3 டைம். நெக்ஸ்ட் டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 120 இன்ட்டு 11 × 11 121. பாருங்க சேம் வேல்யூ தான் வருது. 120 இன்ட்டு 121 14520. ஸோ சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இது செகண்ட் டைப்பு. அடுத்தது மூணாவது மெத்தடு. ஸோ கொடுத்துருக்க வட்டி மட்டும் எடுங்க 10%. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் 100க்கு 100 எழுதுவோம். 0 கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10ன்னு இருக்கும். இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ. 2 ஆட் பண்ணால் மொத்த தொகையான ரேஷியோ. ஸோ 10 எடுத்துக்கோங்க. 10 2 ஆட் பண்ணால் 10 + 1 11. அப்போ மொத்த தொகையான ரேஷியோ 11. ஸோ பாருங்க இங்கே 2 வருஷம் சொன்னதால அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த 2ஐயும் ஸ்கொயர் பண்ணால் 10 ஸ்கொயர் 100. ஒருவேளை 3 வருஷம் சொன்னால் கியூப் பண்ணிக்கணும். 3 வருஷம் சொன்னால் கியூப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 11 ஸ்கொயர் 121. ஸோ இங்கே பாருங்க இந்த கொஸ்டின்ல இங்கே அசல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அசலுக்கான ரேஷியோ 100. ஸோ இந்த 100 எத்தனை டைம் இருக்குன்னா 12000 வரும்னு பாருங்க. இந்த 100 எத்தனை டைம் இருக்குன்னா 12000 வரும்னு பாருங்க. இன்ட்டு 120 டைம். ஸோ அதே வேல்யூவால் இன்ட்டு இங்கே என்ன பெருக்கிறோமோ இந்த இடத்துல என்ன பெருக்கிறோமோ அதே வேல்யூவில் இந்த இடத்துல பெருக்கணும். 121 இன்ட்டு 120 14520. இல்லை இந்த இடத்துல அசலுக்கு பதிலாக மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்களும் சேம் மெத்தட் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த மொத்த தொகையை ரைட் பண்ணிக்கணும். ஸோ உங்க இந்த வேல்யூ எத்தனை டைம் பெருக்கணும், அந்த வேல்யூ வருதுன்னு பார்த்துட்டு அதே வேல்யூ இங்கே பெருக்கணுமா அசலுக்கான அமௌண்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் இது 3 மெத்தடில் கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க. இதை தவிர்த்து ஃபார்முலா மெத்தட், ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக RRB எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 2662 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 2662 எனில் அசல் தொகையை காணுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா மொத்தமா நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதாவது ஃபார்முலா இல்லாமே நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது மொத்த தொகை எடுத்துக்காங்க 2662 இன்ட்டு. ஸோ வட்டி 10%. 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 எடுத்துக்காங்க 10 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டாங்க வகுத்தல் ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11 இன்ட்டு இதுவே 3 டைம். ஏன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 டைம். ஒருவேளை 2 வருஷம் சொன்னாலும் 2 டைம் போட்டால் போதும். அப்போ 10 வகுத்தல் 11 இன்ட்டு 10 வகுத்தல் 11. நெக்ஸ்ட் 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 1331. இந்த 2662 1331 கேன்சல் பண்ணால் 2 டைம் வரும். ஸோ அப்போ 2 இங்கே ஒரு 3 0 இருக்குது. அப்போ 2000 ரூபாய். அசல் பார்த்தோம்னா 2000 ரூபாய். ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகையானது 2662 இருக்கும். இதுவே இங்க அசல் கொடுத்துட்டு இங்க அசல் 2000 கொடுத்துட்டு மொத்த தொகை கேட்டாங்களா? அப்ப அசல் இன்ட்டு அசல் எவ்வளவு 2000 இன்ட்டு. ஸோ என்ன பண்ணோம்? நம்ம 10 வகுத்தல் 11 போட்டோம். அப்ப என்ன பண்ணோம்? இது அப்படியே ஆப்போசிட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 ஆட் பண்ணி மேலே போட்டுக்கணும். 11 வகுத்தல் 10 பேஸ் வேல்யூ அப்படியே கீழே போட்டுக்கணும். 11 வகுத்தல் 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10. ஓகேங்களா? ஸோ அப்படியே 3 0க்கு 3 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 11 கியூப் 1331 இன்ட்டு 2 = 2662. பாருங்க மொத்த தொகை வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டாவே, இந்த ஒரு ட்ரிக் கற்றுக்கிட்டாவே இந்த மெத்தடில் எப்படி சம் பண்ணுறது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் மெத்தடு, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வட்டி எடுங்க. வட்டி எத்தனை சதவீதம்? 10%. 10% எப்படி எழுதும்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 0 அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10 எடுத்து அப்படியே இந்த இடத்துல போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் 2 ஆட் பண்ணி 10 + 1 11. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க வருஷம் பாருங்க, 3 வருஷம். 3 வருஷமா 2 வருஷம் பார்த்துக்கோங்க. 3 வருஷமா வந்தா அப்படியே கியூப் பண்ணும். 2 வருஷம் வந்தா அப்படியே ஸ்கொயர் பண்ணும். சரிங்களா? 2 வருஷம் வந்தா ஸ்கொயர் பண்ணும். 10 கியூப் என்ன வரும்? 10 கியூப் 1000. 11 கியூப் 1331. நெக்ஸ்ட் அதாவது இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ. இந்த 11 அப்படிங்கிறது மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ மொத்த தொகை என்ன கொடுத்துருக்காங்க? 2662. 2662. ஸோ அப்போ இந்த 1331 எத்தனை டைம் இருக்குன்னா 2662 வரும் இன்ட்டு 2 டைம் இருக்குன்னா வரும். ஸோ அதே வேல்யூவால் அதே 2ஆல் இந்த 1000 இருக்கணும். அப்போ 1000 × 2 2000 ரூபாய். அசல் பார்த்தோம்னா 2000 ரூபாய். ஸோ இந்த 2 மெத்தடையும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 10,164 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3 இயர்ஸ் கொடுத்தாங்களா எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இப்போ 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 10,164 எனில் அசல் தொகையை கணக்கிடுகிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம ஒரு 3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு, ஸோ இந்த மாதிரி 2 ஆண்டு சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எடுங்க. இங்கே என்ன கொடுத்தா 10 10 + 10 + 10 × 10 வகுத்தல் 100. ஸோ 00 க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 10 + 10 20, 20 + 1 21%. ஸோ வட்டி மட்டும் 21%. எப்பவுமே அசல் அப்படிங்கிறது 100%. மொத்த தொகை அப்படிங்கிறது அசல் ப்ளஸ் வட்டி. ஸோ அசல் 100%, வட்டி 21%, 2 ஆட் பண்ணால் 121%. ஸோ 121க்கு தான் இந்த 121க்கு 10,164. அப்போ 100க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? 121 × x = 100 × 10,164. நெக்ஸ்ட் 122 இந்த பக்கம் வந்துச்சுன்னா x = 100 × 10,164 வகுத்தல் 121. இந்த 10,164 124 கேன்சல் பண்ணால் 84 வரும். 84 இங்கே ஒரு 2 0 இருக்குது. ஸோ அசல் பார்த்தோம்னா 8,400 ரூபா. அசல் 8,400 ரூபா. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையாக 10,164 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் ரெண்டாவது மெத்தடு, அதாவது மொத்த தொகை கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எடுங்க. 10%. 10% எப்படி எழுதும்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 அப்படியே போட்டுக்காங்க. வகுத்தல்ல 2 ஆட் பண்ணி போட்டுக்காங்க. 10 + 1 11 இன்ட்டு 10 வகுத்தல் 11 2 டைம். ஸோ 2 வருஷம் சொன்னதுனால 2 டைம், 3 வருஷம் சொன்னால இன்னொரு டைம் சேர்த்து போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ இன்ட்டு மொத்த தொகை 10,164. 11 × 11 121. ஸோ 10,600
164 124 கேன்சல் பண்ணால் 84. ஸோ 84 இங்கே ஒரு 2 0. அசல் பார்த்தோம்னா 8400 ரூபா. சேம் ஆன்சர் தான் வருது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ரெண்டாவது மெத்தட். சரி, ஸோ நெக்ஸ்ட் மூணாவது மெத்தடு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வட்டி மட்டுடுங்க 10%. 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 அப்படி கேன்சல் ஆகிடும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ 10 எடுத்து அப்படி எழுதிக்காங்க. 10 எடுத்து அப்படி எழுதிக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11. இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ. இந்த 11 அப்படிங்கிறது மொத்த தொகைக்கான ரேஷியோ. இதே ஃபார்முலா தான். இங்கே தேர்ட் இயர் கொடுத்தாலும் சரி, 3 வருஷம் கொடுத்தாலும் சரி, 2 வருஷம் கொடுத்தாலும் சரி, இது ஒரே மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே 10 இருக்குது. இங்கே வருஷம் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த 10 ஸ்கொயர் பண்ணும். அதே மாதிரி 11 ஸ்கொயர் பண்ணும். 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. இது அசல் கொடுத்தாங்க, அசலுக்கான வேல்யூ போட்டுக்கலாம். இங்கே மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த தொகைக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா 121. ஸோ இந்த 121 எத்தனை டைம் பெருக்குன்னா இந்த 10,164 வரும் பாருங்க. 84 டைம் பெருக்கணுமா 10,164 வரும். ஸோ இதை பெருக்க தெரியலாம், அதாவது அந்த டைமில் பெருக்க முடியலனா டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா மொத்த தொகையை 10,164 இந்த 124 வகுத்துங்களா 124 வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 121 84 டைம் பெருக்கணுமா 10,164. ஸோ அப்போ இதே 84 இன்ட்டு 100ஆல் பெருக்கணும். அப்போ இந்த வேல்யூ பெருக்கணும். அப்போ 84 × 100 8,400 ரூபா. அசல் பாருங்க 8,400 ரூபா. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இந்த 3 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 10,164 எனில் அசல் தொகையை கணக்கிடுறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3 இயர்ஸ் கொடுத்தாங்களா எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இப்போ 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 10,164 எனில் அசல் தொகையை கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம ஒரு 3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி 2 ஆண்டு சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எடுங்க. இங்கே என்ன கொடுத்தது 10 10 + 10 + 10 × 10 வகுத்தல் 100. ஸோ 00 க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 10 + 10 20, 20 + 1 21%. ஸோ வட்டி மட்டும் 21%. எப்பவுமே அசல் அப்படிங்கிறது 100%. மொத்த தொகை அப்படிங்கிறது அசல் ப்ளஸ் வட்டி. ஸோ அசல் 100%, வட்டி 21%, ரெண்டு ஆட் பண்ணால் 121%. ஸோ 121க்கு தான் இந்த 121க்கு 10,164. அப்போ 100க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? 121 × x = 100 × 10,164. நெக்ஸ்ட் 122 இந்த பக்கம் வந்துச்சுன்னா x = 100 × 10,164 வகுத்தல் 121. இந்த 10,164 124 கேன்சல் பண்ணால் 84 வரும். 84 இங்கே ஒரு 2 0 இருக்குது. ஸோ அசல் பார்த்தோம்னா 8,400 ரூபா. அசல் 8,400 ரூபா. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையாக 10,164 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் ரெண்டாவது மெத்தடு. அதாவது மொத்த தொகை கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எடுங்க. 10%. 10% எப்படி எழுதும்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 அப்படியே போட்டுக்காங்க. வகுத்தலில் 2 ஆட் பண்ணி போட்டுக்காங்க. 10 + 1 11 இன்ட்டு 10 வகுத்தல் 11 2 டைம். ஸோ 2 வருஷம் சொன்னதுனால 2 டைம், 3 வருஷம் சொன்னால இன்னொரு டைம் சேர்த்து போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ இன்ட்டு மொத்த தொகை 10,164. 11 × 11 121. ஸோ 10,164 121 கேன்சல் பண்ணால் 84. ஸோ 84 இங்கே ஒரு 2 0. அசல் பார்த்தோம்னா 8,400 ரூபா. சேம் ஆன்சர் தான் வருது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ரெண்டாவது மெத்தட். சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் மூணாவது மெத்தடு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வட்டி மட்டுடுங்க 10%. 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ 10 எடுத்து அப்படி எழுதிக்காங்க. 10 எடுத்து அப்படி எழுதிக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11. இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ. இந்த 11 அப்படிங்கிறது மொத்த தொகைக்கான ரேஷியோ. இதே ஃபார்முலா தான். இங்கே தேர்ட் இயர் கொடுத்தாலும் சரி, 3 வருஷம் கொடுத்தாலும் சரி, 2 வருஷம் கொடுத்தாலும் சரி, இது ஒரே மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே 10 இருக்குது. இங்கே வருஷம் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த 10 ஸ்கொயர் பண்ணுங்க. அதே மாதிரி 11 ஸ்கொயர் பண்ணும். 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. இது அசல் கொடுத்தாங்க, அசலுக்கான வேல்யூ போட்டுக்கலாம். இங்கே மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த தொகைக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா 121. ஸோ இந்த 121 எத்தனை டைம் பெருக்குன்னா இந்த 10,164 வரும் பாருங்க. 84 டைம் பெருக்கணுமா 10,164 வரும்.
ஸோ இதை பெருக்க தெரியலாம், அதாவது அந்த டைமில் பெருக்க முடியலனா டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா மொத்த தொகையை 10,164 இந்த 124 வகுத்தீங்கன்னா 124 வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 121 84 டைம் பெருக்கணுமா 10,164. ஸோ அப்போ இதே 84 இன்ட்டு 100ஆல் பெருக்கணும். அப்போ இந்த வேல்யூ பெருக்கணும். அப்போ 84 இன்ட்டு 100 8,400 அசல் பாருங்க 8,400. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இந்த 3 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 4000, வட்டி ஆண்டுக்கு 20%, வட்டி கணக்கிடுறது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 3/2 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையை எவ்வளவு கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அசல் 4000, வட்டி ஆண்டுக்கு 20%, ஆனால் வட்டி கணக்கிடுறது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. ஸோ அப்படின்னா 3/2 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையை எவ்வளவு கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் அசல் 4000, அசல் 4000 இன்ட்டு ஸோ வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறைக்கிறாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனாவே கொடுக்குற வட்டி 2ஆல் வகுத்தணும். ஸோ 20 2ஆல் வகுத்துமா 10% வரும். 10% எழுதுவோம். 10/100க்கு 100 எழுதுவோம். 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 1/10 இருக்கும். ஸோ இந்த பேஸில் இந்த 10 அப்படியே போட்டுவாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11 நியூமரேட்டர் போட்டுவாங்க. ஸோ பாருங்க வருஷம் 3/2 அப்படிங்கிறாங்க. இது அப்படியே கேன்சல் பண்ணால் 1.5 வரும். 1 அப்படிங்கிறது 1.5 வருஷம். 1.5 வருஷம் மொத்தம் எத்தனை அரையாண்டு இருக்குது? அரையாண்டு = 6 மாதம். அதாவது 6 months = அரையாண்டு. அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருக்குது? 3 அரையாண்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த 11/10 3 டைம் ரைட் பண்ணிக்காங்க. சரிங்களா? 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10. ஸோ இங்கே 3 0க்கு 3 0 அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4 இன்ட்டுக்கு என்ன இருக்குது? 1331. அது 11³ 1331. நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு 1331 5324. ஸோ அப்போ 4000 அசலானது ஆண்டு வட்டி விதம் 20%, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 5320 கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 12.5% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 45 எனில் அசல் தொகையை கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாத பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 12.5% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 45 எனில் அசல் தொகையை கணக்கிடுறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் எடுத்துக்கோங்க. இங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க? 45 ரூபா. ஸோ 45 இன்ட்டு இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 டைம் 100, 100 இன்ட்டு 100 வகுத்தல் இந்த வட்டி 12.5 இருக்குது. ஸோ 2 டைம் 12.5 இன்ட்டு 12.5 2 வருஷம் சொன்னா 2 டைம். ஸோ இங்க 100 12.5 கேன்சல் பண்ணா 8. அதே மாதிரி இங்க 100 12.5 கேன்சல் பண்ணா 8. இங்க என்ன இருக்கு? 45 இன்ட்டு 8 8 64. இது அப்படியே பெருக்கணுமா? ஸோ இது அப்படியே பெருக்கணுமா? 45 இன்ட்டு 64 2880 ரூபா. ஸோ அசல் பார்த்தோம்னா 2880 ரூபா. 12.5% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 45 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே வித்தியாசம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 8 எனில் அசல் தொகை காண வைக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். அசல் 10,000, வட்டி ஆண்டுக்கு 20%, ஆனா வட்டி கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வட்டி மட்டும் கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மெத்தட்ல சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 10,000, வட்டி ஆண்டுக்கு 20%, வட்டி கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ அப்ப 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வட்டி பாருங்க 20%. எப்பவுமே அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னாங்களா, அதை 2ஆல் வகுத்தணும். சரிங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னாங்களா 2ஆல் வகுத்தணும். ஏன்னா அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாசம். அரையாண்டு மாசம். ஸோ ஒரு வருஷத்துல மொத்தமா 2 அரையாண்டு இருக்கும். இங்க 1.5 வருஷம். அப்ப எத்தனை அரையாண்டு இருக்குங்க? 3 அரையாண்டு இருக்கும். சரிங்களா? இப்ப இங்க 3 அரையாண்டு இருக்கும். ஸோ இப்ப 20% 2ஆல் வகுத்தோமா = 10%. ஸோ 10% 10/100க்கு 100 ரைட் பண்ணுவோம். 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா 1/10 இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 10 எடுத்துக்காங்க. 10 இது அசலுக்கான ரேஷியோ. இது இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ. 2 ஆட் பண்ணா மொத்த தொகை. ஸோ அப்ப 10 + 1 11. மொத்த தொகைக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 10 + 1 11. நெக்ஸ்ட் ஸோ காலம் பாருங்க 3. ஸோ அப்படியே இந்த வேல்யூவை அசல் ரேஷியோவையும் மொத்த ரேஷியோவும் கியூப் பண்ணுங்க. 10³ 1000, 10³ 1000, 11³ 1331. 11³ 1331. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. அசல் கொடுத்துருக்காங்க. அசல் கொடுத்தா அசல் 10,000 கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 10,000 எடுத்து அசல் ரேஷியோ நேரம் எழுதியாங்க. ஸோ இந்த 1000க்கு நேரம் எழுதியாங்க. 1000க்கு
நேராக 10,000. ஸோ அப்போ 1000க்கு 10,000னா அப்போ 1331க்கு என்ன வரும்? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10,000 இன்ட்டு 1331 வகுத்தல் 1000. ஸோ 3 ஜீரோக்கு இங்கே ஒரு 3 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 10 இன்ட்டு 1331 13,310 ரூபா வரும். ஸோ இந்த 13,310 ரூபா அப்படிங்கிறது மொத்த தொகை, அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து மொத்த தொகை 13,310. ஸோ இப்படி கேட்பாங்க. மொத்த தொகை கேட்டாங்கன்னா டேரக்டா, அதாவது அமௌண்ட் கேட்பாங்க. அமௌண்ட் கேட்டாங்கன்னா டேரக்டா நமக்கு போட்டுக்கலாம். இங்க என்ன கேட்கறாங்க? வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க, கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. ஸோ அப்ப அசல் அமௌண்ட் மைனஸ் பண்ணுமா நமக்கு எவ்வளவு வட்டின்னு தெரிஞ்சிடும். ஸோ அசல் எவ்வளவு? 10,000. 13,310 ரூபாயில அசல் 10,000 போயிடுச்சுன்னா மீதி 3,310 ரூபா. ஸோ அப்ப அசல் 10,000, ஆண்டு வட்டி வீதம் 20%, அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மொத்தம் 3,310 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டுருக்காங்க. அது அசல் 25,000, வட்டி ஆண்டுக்கு 10%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 25,000, வட்டி ஆண்டுக்கு 10%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியை கணக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் வட்டி மட்டுடுங்க 10%. 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ 0 அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அசலுக்கான ரேஷியோ எடுத்துக்கோங்க 10. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11, மொத்த தொகையான ரேஷியோ 11 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வருஷத்தை பாருங்க, இங்க 2 வருஷமும் 3 வருஷம் பாருங்க, இங்க என்ன இருக்குதோ அதை அப்படியே இந்த பவர்ல போட்டுக்கோங்க, ரெண்டுக்கும் பவர்ல போட்டுங்க. 10 கியூப் 1000, 11 கியூப் 1331. நெக்ஸ்ட் ஸோ என்ன கொடுத்துருங்க? அசல் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அசலுக்கான ரேஷியோ பாருங்க 1000. ஸோ இந்த 1000க்கு கீழே அப்படியே 25,000 எழுதிக்காங்க, 25,000. ஸோ 1000க்கு 25,000னா 1331க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1331 இன்ட்டு 25,000 வகுத்தல் 1000. ஸோ 3 ஜீரோக்கு 3 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 1331 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 33,275 வரும். ஸோ இது பார்த்தோம்னா மொத்த தொகையும் கேட்பாங்க, நம்ம கேட்டாலும் அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு தேவை வட்டி மட்டும்தான். ஸோ அப்போ இந்த 33,275லேருந்து 25,000 மைனஸ் 33,275லேருந்து அசல் 25,000 மைனஸ் பண்ணால் மீதி 8,275. ஸோ அப்போ 25,000 அசலுக்கு, ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியானது 8,275. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இருந்தால் பாருங்க, அசல் 18,000, வட்டி ஆண்டுக்கு 10%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியை கணக்கிடுறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். அசல் 40,000 ஆனது 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 44,100 மாறுமெனில் வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த அசலையும் மொத்த தொகையும் எடுத்துக்காங்க. எவ்வளவு இருக்கு? 40,000. அதே மாதிரி இங்க 44,100. ஃபர்ஸ்ட் 2 ரேஷியோ எடுங்க. 00க்கு இந்த 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 400:441. ஸோ உங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க, இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த 2 வருஷம் சொன்னாங்களா, அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 20, இங்க 21. அதாவது 20 × 20 400, 21 × 21 441. நெக்ஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் 21 20 போச்சுன்னா 1 வகுத்தல். ஸோ என்ன சொல்லி அசலுக்கான ரேஷியோ பாருங்க 20, வகுத்தல்ல அசலுக்கான ரேஷியோ தான் போடணும் 20 இன்ட்டு வட்டி வீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு பர்சன்டேஜுக்கு 100. இங்கே 100 20 கேன்சல் பண்ணால் 5, 1 × 5 = 5%. அசல் 40,000 ஆனது 2 ஆண்டுகளுக்கு பிறகு 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 44,100 கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 5%. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் 10,000 ஆனது 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 12,100 மாறுமெனில் வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ 2 வருஷம் சொன்னாங்களா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஒருவேளை இதுலயும் 3 வருஷம் சொன்னாங்களா அப்படி கியூப் ரூட் எடுத்துக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ அதே மாதிரி கியூப் வேல்யூ தெரிஞ்சா போதும். இந்த சம் பார்த்தோன்னே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது அசல் 640, 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 774.40 பைசாவாக மாறுகிறது எனில் வட்டி வீதம் காணும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த சம் இங்க 2 ஆண்டு சொல்லியிருக்காங்க. இதே சம்ல
3 ஆண்டுக்கு சொன்னாலும் நம்ம இதே டெக்னிக் தான். ஸோ இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 640, வருடம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையாக 774.40 பைசாவை கிடைக்கிறதில் வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க அசல் என்ன சொல்லிருக்காங்க 640, அதே மாதிரி மொத்த தொகை 774.40 பைசா. ஸோ உங்க 2 தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ 2 பக்கம் 100ஆல் பெருக்கலாம். சரிங்களா? இங்கேயும் 100ஆல் இங்கேயும் 100ஆல், அப்போ இங்க என்ன வரும் 64,000. அதே மாதிரி இங்க 77,440. ஸோ அப்படியே ரேஷியோ எடுக்கும், ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 66,400, இங்க 7,744. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் சொன்னா அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க. இதுவே 3 வருஷம் சொன்னாங்களா கியூப் ரூட் எடுக்கணும், 2 வருஷம் சொன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 6,400 ரூட் எடுத்துமா 80, அதாவது 80 × 80 6,400. அதே மாதிரி 7,744 ரூட் எடுத்துமா 88. ஸோ அகைன் ரேஷியோ எடுக்கலாம். ரேஷியோ எடுத்துமா பாருங்க 8ஆல் கேன்சல் பண்ணா 10, இங்க 11. நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூக்கான டிஃபரன்ஸ், அதாவது இது வந்து அசலுக்கான ரேஷியோ, இது மொத்த தொகையான ரேஷியோ, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 11ல் 10 போச்சுன்னா மீதி 1 வகுத்தல் அசலுக்கான ரேஷியோ, அசலான ரேஷியோ 10 இன்ட்டு வட்டி கேட்குறாங்க இன்ட்டு 100 சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100, ஒரு ஜீரோ அப்படியே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும் 10%. அதாவது அசல் 640, 2 ஆண்டுகளுக்கு பிறகு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையாக 774.40 பைசாவை மாறும். ஆப்ஷன் டி ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் 2000, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வடிவத்தில் மொத்த தொகையாக 2,420 மாறுமெனில் வட்டி வீதம் காண்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். அதாவது அசல் 8,000, வட்டி 10%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்டுருங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 8,000, வட்டி 10%, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்கான வித்தியாசம் டிஃபரன்ஸ் எவ்வளவு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, டைரக்டா அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 8,000 இன்ட்டு வட்டி 10%, ஸோ 10% இன்ட்டு 10%. ஸோ 2 வருஷம் சொன்னாலும் நம்ம 2 டைம் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு பர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் பாருங்க வெறும் 80 மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ அசல் 8,000க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 80 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் 5,000, வட்டி 8%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 32,000, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 32,000, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, டைரக்டா ரூட் போட்டுங்க. ரூட் போட்டு ஸோ உங்க வித்தியாசம் கொடுத்துருக்காங்க 20. ஸோ 20 இன்ட்டு 2 வருஷம் சொன்னதுனால 2 டைம் 100 இன்ட்டு 100 வகுத்தல் இந்த பிரின்சிபல் 32,000. ஸோ 3 ஜீரோக்கு ஒரு 3 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணா இங்கே 10, ஸோ இங்கே 16. அப்போ என்ன இருக்கும் ரூட் ஆஃப் 100 வகுத்தல் கீழே 16. இந்த ரூட் ஆஃப் 100 வகுத்தல் 16 ரூட் எடுத்துமா 10 வகுத்தல் 400. ஸோ அகைன் 10 4ஆல் கேன்சல் பண்ணா 2 நாள் 8, மீதி 2 வகுத்தல் 4 வரும். அகைன் இதை கேன்சல் பண்ணுவோம் 1 வகுத்தல் 2 வரும். அதாவது 2 1 வகுத்தல் 2%. அதாவது 32,000 அசலானது 2 1/2% வட்டி விகிதத்தில் 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 20 ரூபாயா இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் 18,000, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 405 எனில் வட்டி வீதம் என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 18 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டா டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டா நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்பில் நடக்கும். ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது 6% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 18 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டிஃபரன்ஸ் எடுத்துக்காங்க. 18 ரூபாய். 18 இன்ட்டு வட்டி 6% அப்படிங்கிறாங்க. இந்த 6% எழுதுவோம். 6 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 6 இன்ட்டு 100 வகுத்தல் 6. நெக்ஸ்ட் 18 6ஆல் கேன்சல் பண்ணா 3. நெக்ஸ்ட் 6 3ஆல் கேன்சல் பண்ணா 2. ஸோ 100 2ஆல் கேன்சல் பண்ணா 50. இங்கே ஒரு 3 0 இருக்குது. அப்போ என்ன வரும்? 5000. அதாவது 5000 அசலுக்கு 6% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 18 ரூபா. ஸோ இங்கே ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 15% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 405 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 10 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 10 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அசல் தொகை என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த வித்தியாசம் எடுத்தாங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 ரூபாய். 10 இன்ட்டு வட்டி என்ன சொல்லியிருக்காங்க? 4%. 4% எப்படி எழுதுவோம்? 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 4 இன்ட்டு 100 வகுத்தல் 4. 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 டைம் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க 100 4 கேன்சல் பண்ணா 25. அதே மாதிரி இங்க 100 4 கேன்சல் பண்ணா 25. 25 இன்ட்டு 25 625. இங்க ஒரு 0 இருக்குது. அப்ப 6250 ரூபா அசல். ஸோ அப்போ அசல் 6200, வட்டி 4%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 10 ரூபா வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 100 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே கொஸ்டின்ல இங்க 2 வருஷத்துக்கு பதிலாக 3 வருஷம் கேட்டாங்களா? எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம அடுத்த வீடியோல போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. இதுக்கு ஜஸ்ட் நீங்க கியூப் ரூட் தெரிஞ்சதா போதும். நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது அசல் 10 லட்சம், வருடம் 3 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையாக 10,92,727 மாறுகிறதில் வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அசல் 10 லட்சம், காலம் 3 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 10,92,727 மாறுகிறதில் வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 லட்சம். அசல் 10 லட்சம். அதே மாதிரி மொத்த தொகை 10,92,727. ஸோ இப்போ இங்க பாருங்க 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் சொன்னா ஜஸ்ட் இதை அப்படியே கியூப் ரூட் எடுங்க. ஜஸ்ட் இதை கியூப் ரூட் எடுங்க. ஸோ இந்த 10 லட்சத்தை கியூப் ரூட் எடுத்துமா 100 கியூப் 10 லட்சம். ஸோ இதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 10,92,727 இருக்குது. ஸோ இந்த கியூப் பெரிய வேல்யூ இருக்கு. எப்படி கியூப் எடுக்கலாம்னா கடைசி வேல்யூ பாருங்க, கடைசி 7ஆல முடியுது. ஸோ எந்த 100க்கு மேல நியரஸ்டா எந்த வேல்யூ கியூப் பண்ணா 7ஆல முடியுது பாருங்க? 3. அதாவது 103. 103 கியூப் பண்ணுமா 7ஆல முடியும். அப்ப 103 கியூப் தான் இந்த வேல்யூ. ஸோ அப்ப இது ரூட் மேல எடுத்துமா 103. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூக்கான டிஃபரன்ஸ் 103ல 100 போச்சுன்னா 3 வகுத்தல் அசலுக்கான ரேஷியோ 100. 100 இன்ட்டு வட்டி இது கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. இந்த 100க்கு 100 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? வெறும் 3 மட்டும் தான் இருக்கும். 3%. ஸோ இப்போ அசல் 10 லட்சம் ஆனது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3% கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 10,92,727 கிடைக்கும். இதே கொஸ்டினை இன்னொரு மெத்தட் கேட்பாங்க. எப்படின்னா அசல் கொடுத்துருவாங்க, காலம் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல மொத்த தொகைக்கு பதிலாக வட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதே கான்செப்ட் தான். என்ன பண்ணா அசல் எடுத்து எழுதிக்காங்க. இந்த இடத்துல எழுதுறப்ப அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல எழுதிக்கணும். எழுதினா அந்த சேம் அமௌண்ட் தவிர சேம் கான்செப்ட் தான். அதுக்கும் சேம் கான்செப்ட் தான். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 1000 ஆனது 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 1331 மாறுகிறதில் வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 25,000, வட்டி முதலாம் ஆண்டு 4%, 2ஆம் ஆண்டு 5%, 3ஆம் ஆண்டு 6%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம்.
அசல் 25,000, வட்டி முதலாம் ஆண்டு 4%, இரண்டாம் ஆண்டு 5%, மூன்றாம் ஆண்டு 6%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் நினைக்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் அசல் சொல்லியிருக்காங்க 25,000, 25,000 இன்ட்டு, ஸோ முதலாம் ஆண்டு 4% அப்படிங்கிறாங்க. 4% எப்படி எழுதுவோம்? 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே கேன்சல் பண்ணோமா? 4 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 25. ஸோ இந்த 25 அப்படியே டினாமினேட்டர் போட்டுவாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 25 + 1 26 நியூமரேட்டர் போட்டுவாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஸோ இங்கே 5%. ஸோ 5 வகுத்தல் 100 கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 20. ஸோ டினாமினேட்டரில் இந்த 20 அப்படியே போட்டுவாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி 21 நியூமரேட்டரில். அதே மாதிரி இங்கே 6%. ஸோ 6%னா 6 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 சீக்குவல் டு அப்படியே கேன்சல் பண்ணால் 3 வகுத்தல் 50. ஸோ டினாமினேட்டரில் 50, ரெண்டையும் ஆட் பண்ணி 50 + 3 53 நியூமரேட்டரில். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 25க்கு இந்த 25 அப்படியே கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும்? 100ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 × 5 10, இந்த 10க்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இது மேல் அப்போ 26 × 21 × 53 அப்படியே பெருக்கணுமா? 28,938. ஸோ அப்படியே மொத்தமாக பெருக்கணுமா? 28,938. ஸோ இது பார்த்தோம்னா மொத்த தொகை 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. நமக்கு தேவை வட்டி மட்டும்தான். வட்டி ஸோ நமக்கு தேவை வட்டி மட்டும்தான். அப்போ அசல் 25,000 இதில் மைனஸ் பண்ணுமா? 25,000 மைனஸ் பண்ணுமா? 3,938 ரூபா. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம்னா 3,938. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொகை கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 800 ஆகவும் 4 ஆண்டுகளில் 840 ஆகவும் மாறுகிறதில் வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்க எப்படி நம்ம குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 800 ஆகவும் 4 ஆண்டுகளில் 840 ஆகவும் ஆகிறதெனில் ஆண்டு வட்டி வீதம் கணக்குகிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? டைரக்டா இந்த ரெண்டு வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் 840 800 போச்சுன்னா 40 வகுத்தல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ, வகுத்தல் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ வகுத்தல் 800 இன்ட்டு வட்டி வீதம் கேட்குறாங்க. இப்போ எப்போ வட்டி வீதம் கேட்டால் இன்ட்டு 100 போடணும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 40 8ஆல் கேன்சல் பண்ணால் 5 8 40. ஸோ அப்போ 5%. ஸோ வட்டி வீதம் 5%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 1000 ஆகவும் 4 ஆண்டுகளில் 1100 ஆகவும் மாறுகிறதில் ஆண்டு வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா காம்பவுண்ட் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 12,000, ஆண்டுக்கு வட்டி வீதம் கூட்டு வட்டி 5%, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 13,230 ரூபா கிடைக்குது அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அசல் 12,000, வட்டி வீதம் 5%, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து 13,230 ரூபா கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்குது கேட்கறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாதிரி சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் மொத்த தொகை எடுத்தாங்க 13,230 வகுத்தல்ல அசல். எப்பவுமே வகுத்தல் தான் அசல் போடணும். வகுத்தல்ல அசலுக்கான அமௌண்ட். நெக்ஸ்ட் இது எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்குங்க. 0க்கு 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க அப்படியே 3ஆல கேன்சல் பண்ணுமா? 441 வகுத்தல் இங்க 400. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சுருக்க முடியாது. சொல்லிட்டு வட்டி எடுத்துக்காங்க. வட்டி 5%. 5% எழுதுவோம். 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 20 வரும். ஸோ இந்த 20 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ. ரெண்டையும் சேர்த்தா 20 + 1 21 அப்படிங்கிறது மொத்த தொகையான ரேஷியோ. ஸோ இந்த 20 எடுத்து அசலுக்கான ரேஷியோ இதுக்கு நேரம் எழுதிக்காங்க 20. அதே மாதிரி மொத்த தொகையான ரேஷியோ 20 + 1 21. நெக்ஸ்ட் இந்த 20 ஸ்கொயர் பண்ற மாதிரி தான் கியூப் பண்ற மாதிரி தான் பாருங்க. ஸ்கொயர் 20 ஸ்கொயர் = 400. அதே மாதிரி இங்க 21 ஸ்கொயர் = 441. ஸோ இந்த ஸ்கொயருக்கு ஈக்குவல் வந்துச்சுன்னா 2 வருஷம். இதே கொஸ்டின்ல கியூபுக்கு ஈக்குவலா வந்துச்சுன்னா 3 வருஷம். ஸோ அசல் 12,000, வட்டி ஆண்டுக்கு 5%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையா 13,230 ரூபாய் கிடைக்கும். இதே மாதிரி தான் பாருங்க. அசல் 625, வட்டி ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 900 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 15,625, வட்டி ஆண்டுக்கு 4%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசமான இருக்கிறாங்க. அசல் 15,625, வட்டி ஆண்டுக்கு 4%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கணக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எஸ்பெஷலி இந்த 3 ஆண்டு கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் அப்படி எழுதிக்காங்க 15,625 பெருக்கல். ஸோ வட்டி 4% அப்படிங்கிறாங்க. 4% அப்படி 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இன்ட்டு 2 டைம் 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு 3வது டைம் மட்டும் 300 பிளஸ் கொடுத்துருக்கிற வட்டி. காமனா 300 பிளஸ் கொடுத்துருக்கிற வட்டி. அப்ப 304 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே அப்படி 4ஆல் கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 25 வரும். அதே மாதிரி இங்கே 1 வகுத்தல் 25 வரும். அதே மாதிரி இங்கே 76 வகுத்தல் 25 வரும். 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 15,625. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, வெறும் 76 மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ 15,625 ரூபாய்க்கு 4% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 76 ரூபா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறதெனில் அதே தொகை 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்பவுமே ஒரு தொகைன்னு சொன்னாங்களா நம்ம எக்ஸாம்பிளுக்கு 1 ரூபா எடுத்துக்கலாம். இந்த 1 ரூபா 2 ரூபாய் ஆகுது. அது ஒரு தொகை 2 மடங்கு ஆகுது. எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மடங்கு அப்படியே மடங்காயிட்டே போகும். ஸோ இது 2 மடங்குனா 4 மடங்காகும், 4 2 மடங்குனா 8 மடங்காகும். ஸோ காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சோ, இப்போ ஒரு தொகை 2 மடங்காக எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சோ அதே வருஷம் தான் இங்கேயும் எடுத்துக்கோ. அப்போ இங்கேயும் 5 வருஷம், இங்கேயும் 5 வருஷம். ஸோ இப்போ ஒரு தொகை 8 மடங்காக ஃபர்ஸ்ட் 5 வருஷம், அடுத்தது 5 வருஷம், அடுத்தது 5 வருஷம் ஆட் பண்ணா 15 வருஷம் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது அசல் 6400, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டியானது 1344 எனில் வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல அசல் 6400, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டியானது 1344 எனில் வட்டி வீதம் காண்கிறாங்க. இந்த மாடல் சம் இப்படியும் கேட்பாங்க, இல்ல இந்த இடத்துல கூட்டு வட்டிக்கு பதிலாக மொத்த தொகையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் ரெண்டு ஒரே மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்களோ ஃபர்ஸ்ட் அசல் எழுதிக்காங்க 6400. நெக்ஸ்ட் அசலையும் கூட்டு வட்டியும் ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்காங்க 6400, இங்க 1344 ஆட் பண்ணுமா 7744. ஒரு சில டைம் மொத்த தொகை கொடுத்துருப்பாங்க, மொத்த தொகை 7744 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்தாங்க அப்படியே எடுத்து எழுதிக்காங்க. நெக்ஸ்ட் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க, அப்படியே ரூட் எடுங்க. 2 வருஷம் சொன்னா ரூட் எடுத்துக்காங்க, 3 வருஷம் சொன்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ 6400 ரூட் எடுத்துமா 80, அதாவது 80 × 80 6400. அதே மாதிரி 7744 ரூட் எடுத்துமா 88, அதாவது 88 × 88 7744. நெக்ஸ்ட் 2க்கான வித்தியாசம் 88 80 போச்சுன்னா 8 வகுத்தல். எப்பவுமே இந்த வேல்யூ தான், அசலுக்கான வேல்யூ தான், ரேஷியோ வேல்யூ கீழே போடணும். அப்போ 80 இன்ட்டு வட்டி விதம் கேட்குறாங்க, அப்போ இன்ட்டு 100. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும், 8க்கு 8 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இருக்கும் 10%. அப்போ 10% அசல் 6400 ஆனது 2 ஆண்டுகளுக்கு பிறகு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியானது 1344. ஸோ உங்க ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா எஸ்எஸ்சி சம் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6400 ஆகவும் 5 ஆண்டுகளில் 8100 ஆகவும் மாறுகிறது ஆண்டு வட்டி வீதம் காண்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6400 ஆகவும் 5 ஆண்டுகளில் 8100 ஆகவும் மாறுகிறது ஆண்டு வட்டி வீதம் கூட்டு வட்டி வீதம் காண்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2க்கும் ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்தோமா 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் இருக்கும் 64, இங்க 81. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 3 வருஷம் 5 வருஷம், 2க்கான டிஃபரன்ஸ் பாருங்க 2 வருஷம். ஸோ 2 வருஷமா இருந்தா அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க. 2 வருஷமா இருந்தா ஸ்கொயர் ரூட் எடுங்க. 3 வருஷம் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ இங்க 64 ரூட்ல எடுத்துமா 8, 81 ரூட்ல எடுத்துமா 9, அதாவது 9 × 9 81. நெக்ஸ்ட் 2க்கான டிஃபரன்ஸ் 9ல் 8 போச்சுன்னா 1 வகுத்தல். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் வகுத்தல்ல போடணும், வகுத்தல் 8 இன்ட்டு வட்டி விதம் கேட்கறாங்க. இப்போ வட்டி விதம் கேட்டா 100 போடணும். நெக்ஸ்ட் 4ஆல் கேன்சல் பண்ணா இங்க 2, இங்க 25. ஸோ 25 வகுத்தல் 2 இருக்கும். ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணா 12 2 24, மீதி 1 வகுத்தல் 2%, அதாவது 12%. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 400 ஆகவும் 5 ஆண்டுகளில் 441 ஆகவும் மாறுகிறது ஆண்டு வட்டி வீதம் காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 17,700, வட்டி 4%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டுறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, வித்வுட் ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அசல் 17,700, வட்டி 4%, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க 17,700,
இன்ட்டு வட்டி 4% அப்படிங்கிறாங்க. 4% எழுதுவோம், 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே டைரெக்டாக 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 2 வருஷம் சொல்லியிருக்காங்க, அப்படியே 2 டைம் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 177 இன்ட்டு 4 இன்ட்டு 4 16 அப்படி பெருக்கணுமா 2832. ஸோ பாருங்க வகுத்துல 2 ஜீரோ இருக்குது, அப்புறம் 2 டிஜிட் புள்ளி வச்சுமா 28.32. ஸோ அப்போ 17,700 அசலுக்கு 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 28.32. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் 47,100 வட்டி 9%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்மும் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 10,000 வட்டி ஆண்டுக்கு 14% கூட்டு வட்டி காலம் 2, 5 வகுத்தல் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை எவ்வளவு கேட்கறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அசல் 10,000 வட்டி ஆண்டுக்கு 14% கூட்டு வட்டி காலம் 2, 5 வகுத்தல் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை காணுங்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம்பினாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க 10,000 பெருக்கல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வருஷம் 2 வருஷம் 5 வகுத்தல் 7 ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 வருஷம் மட்டும் எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் வட்டி 14% அப்படிங்கிறாங்க. 14% எழுதுவோம், 14 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த பேஸ் வேல்யூ 100 அப்படியே டினாமினேட்டர் போட்டுருக்காங்க. 100 அப்படியே போட்டாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி 100 + 14 114 இன்ட்டு 114 வகுத்தல் 100. ஸோ 2 வருஷத்துக்கு நம்ம 2 டைப் போட்டோம். ஒருவேளை 3 வருஷம் வந்துச்சுன்னா 3 டைப் போடணும். இன்ட்டு நெக்ஸ்ட் பாருங்க இங்க 5 வகுத்தல் 7 இருக்குது. ஸோ இந்த 5 வகுத்தல் 7 இன்ட்டு இந்த வட்டி 14%. ஸோ 14 7 வகுத்தா 2 2 5 10%. ஸோ 10% எழுதுவோம், 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த பேஸ் வேல்யூ 100 அப்படியே போட்டாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர்ல போடணும். எப்பவுமே 100 + 10 110 ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர்ல போடணும். நெக்ஸ்ட் இங்க ஒரு 4 ஜீரோ இருக்குது, இந்த 4 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு ஜீரோ இருக்குது, இங்க ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குது 114 இன்ட்டு 114 இன்ட்டு 11. ஸோ அதை அப்படியே பெருக்கணுமா 1,42,956 வரும். ஸோ வகுத்துல ஒரு 10 இருக்குது பாருங்க, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ ரவுண்ட் பண்ணுமா 14,296. ஸோ இது பார்த்தோம்னா டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 14,291 அப்படிங்கிறது. ஸோ ஒரு சில டைம் இப்படியும் கேட்பாங்க, அமௌண்ட் கேட்பாங்க, அதாவது மொத்த தொகை கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே டேரக்டா எடுத்து போட்டுக்கலாம். இங்கே கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணும். ஸோ 10,000 அசல் எவ்வளவு 10,000 மைனஸ் பண்ணுமா 4,296 ரூபாய். ஸோ இது பார்த்தோம்னா கூட்டு வட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 9,600 வட்டி 7.1/2%, அதாவது 7.5%. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 11,094 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம்கிட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல அசல் 9,600 வட்டி கூட்டு வட்டி 7.5%, ஆண்டுக்கு 7.5%. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 11,094 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் இந்த மொத்த தொகை கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாடல் சம்கிட்டாங்களா ஃபர்ஸ்ட் அசலுக்கும் மொத்த தொகைக்கும் ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்தோம்னா 6ஆல கேன்சல் பண்ணலாம். 6ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும் 1,600 வரும். இந்த இடத்துல 1,600 வரும். அதே மாதிரி இங்க 6ஆல கேன்சல் பண்ணுமா 1,849 வரும். ஸோ டைரக்டா நம்ம எந்த அளவுக்கு கேன்சல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேன்சல் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வட்டி எடுங்க. வட்டி எவ்வளோ 7.5%. 7.5% அப்படிங்கிறது கலப்பு விடத்தில் இருக்கு. அப்ப 2 × 7 14, 14 + 1 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 வகுத்தல் ஒரு 2 இருக்கு சரிங்களா. அப்ப 15 வகுத்தல் 200 இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் இது அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 40. ஸோ இந்த 40 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 3 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் சேர்த்துனா மொத்த தொகையான ரேஷியோ. ஸோ பாருங்க 40 அசலுக்கான ரேஷியோ. ஸோ அசலுக்கான வேல்யூ பாருங்க ரேஷியோ என்ன எடுத்து வச்சோம் 1,600 எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க 40. அதே மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணி, ஏன்னா இது பாருங்க மொத்த தொகைக்கான ரேஷியோ, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 40 + 3 43 இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. அதாவது மொத்த தொகைக்கான ரேஷியோ கீழே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 40 ஸ்கொயர் பண்ணா 1,600 வருமானு பாருங்க, இல்ல கியூப் பண்ணா 1,600 வருமானு பாருங்க. ஸோ 40 ஸ்கொயர் பண்ணா 1,600 வரும். அதே மாதிரி 43 ஸ்கொயர் பண்ணா 1,849 வரும். ஸோ அப்போ வருஷம் பாருங்க 2 வருஷம், 2 வருஷத்துல அதாவது 9,600 அசலானது 7.5% கூட்டு வட்டியில, ஆண்டுக்கு 7.5% கூட்டு வட்டியில 2 ஆண்டுகளுக்கு பிறகு
94 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே ஆண்டு பண்ணீங்கன்னா 2 ஆண்டு. ஒருவேளை இதே இடத்துல கியூப்க்கான வேல்யூ வந்துச்சுன்னா 3 வந்துச்சுன்னா அப்போ 3 வருஷம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 28,000, வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி, 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 28,000, வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி, 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை காண்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க 28,000 அப்படி எழுதிக்காங்க 28,000 பெருக்கல். நெக்ஸ்ட் வட்டி பாருங்க 10%. 10% எழுதுவோம் 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ 0 அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10. ஸோ இந்த பேஸ் வேல்யூ 10 அப்படியே டினாமினேட்டர் போட்டுவாங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11. ஸோ பாருங்க இங்க 4 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இங்க 2 வருஷம் சொன்னாங்களா இதை 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். 3 வருஷம் சொன்னாங்களா 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். 4 வருஷத்துல 4 டைம் ரைட் பண்ணிக்கணும். அப்ப இங்க 4 வருஷம். ஸோ 11 வகுத்தல் 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்கணுமா 28 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 பெருக்கணுமா 4,09,948 வரும். வகுத்தல்ல ஒரு 10 இருக்கு. ஸோ ஒரு டிஜிட் புள்ளி வச்சுமா 40,994.80 அதாவது அசல் 28,000க்கு 10% கூட்டு வட்டியில 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 40,994.80. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல இந்த இடத்துல வட்டி மட்டும் கேட்டாங்களா, அதாவது ஒன்லி கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்களா, இந்த 40,994 ரூபாயில அசல் 28,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டுமா 12,994.80 வரும். வட்டி மட்டும் கேட்டாங்களா 12,994 ரூபாய். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 62,500, வட்டி 12%. ஆனா வட்டி வீதம் கால்குலேட் பண்றது 8 மாதத்துக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்டி வீதம் கால்குலேட் பண்றது 8 மாதத்திற்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை மட்டும் எவ்வளவு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா நம்ம சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல அசல் 62,500, வட்டி ஆண்டுக்கு 12%. ஆனா கால்குலேட் பண்றது 8 மாதத்துக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை மட்டும் எவ்வளவு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் இந்த வட்டி மட்டும் எடுங்க. வட்டி 12% அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 12% அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கான வட்டி, அதாவது வருட வட்டி. நமக்கு தேவை 8 மாசத்துக்கு வட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ பாருங்க 12% அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை மாசம்? 12 மாசம். ஸோ அப்படியே மாசத்துக்கு பிரிச்சா ஒரு மாசத்துக்கு 1%, ஒரு மாசத்துக்கு 1%. அப்ப எத்தனை மாசங்க? 8 மாசம். அப்ப 8 மாசத்துக்கு 8 × 1%, 8%. ஸோ வட்டி பார்த்தோம்னா 8%. ஸோ இந்த இடத்துல வட்டி 8%. நெக்ஸ்ட் இங்க வருடம் பாருங்க 2 வருடம். 2 வருடம் அப்படிங்கிறது மொத்தம் 24 மாசம். 24 மாசத்துல எத்தனை 8 இருக்குது? 3 8 இருக்குது. 3 8 24. ஏன்னா வட்டி வீதம் கால்குலேட் பண்றது 8 மாசம் ஒட்டுமே சொல்லியிருக்காங்க. அப்ப இதையும் நம்ம மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப 3 8 இருக்குது. ஸோ அப்ப கொடுத்துருக்க வட்டி எத்தனை? 8%. 8% எப்படி எழுதுவோம்? 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இது அப்படியே 4ஆல் கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 25 வரும். ஸோ இந்த 25 டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே 25 போட்டுவாங்க. சரிங்களா? மேல நியூமரேட்டர்ல 2ஐயும் ஆட் பண்ணி 25 + 2 27 இன்ட்டு 3 டைம். ஏன் 3 டைம்னா இந்த 24 மாசம் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. 3 8 இருக்குது. அப்போ 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப 27 வகுத்தல் 25 இன்ட்டு 27 வகுத்தல் 25 இன்ட்டு பிரின்சிபல் 62,500. ஸோ நெக்ஸ்ட் 25 × 25 625 அப்படியே கேன்சல் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கும் 100 இருக்கும். ஸோ 100 25 கேன்சல் பண்ணா 4. ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது? 27 × 27 × 27 × 4 அப்படியே பெருக்கணுமா 78,732 வரும். ஸோ இது பார்த்தோம்னா மொத்த தொகை, அதாவது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து 24 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மொத்த தொகை. இது ஒரு சில டைம் இப்படியும் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம டேரக்டா அந்த வேல்யூ அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஆனா என்ன கேட்கறாங்க? வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ வட்டி கேட்டா என்ன பண்ணும்? பிரின்சிபலும் மைனஸ் பண்ணும். ஸோ இந்த 72,732ல 62,500 மைனஸ் பண்ணுமா பேலன்ஸ் பார்த்தோம்னா 16,232. ஸோ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா 16,232. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 2 3 சம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா நீங்க ஈஸியா இந்த மாதிரி சம் கேட்டாலே சால்வ் பண்ணிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்கு. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே குயிக் அண்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது பசந்தி அப்படிங்கிறவங்க பேங்க்ல கோஆபரேட்டிவ் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. 50,000 ரூபாய் இங்க டெபாசிட் பண்றாங்க. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில டெபாசிட் பண்றாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 3வது வருஷம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு கேட்கறாங்க. அது தேர்ட் இயர் மட்டும் தான் கேட்கறாங்க.
தேர்ட் இயர் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வசந்தி அப்படிங்கிறவங்க ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல 50,000 டெபாசிட் பண்றாங்க. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்றாங்க. ஸோ 3வது வருஷம் கிடைக்கக்கூடிய தேர்ட் இயர் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவு வரும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இங்க 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. இந்த 3 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு மட்டும் மொத்த அமௌண்ட் கண்டுபிடிங்க, மொத்த தொகை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் 3வது வருஷம் கண்டுபிடிச்சு அதுக்கான டிஃபரன்ஸ் தான் இந்த கிடைக்கக்கூடிய 3வது வருஷம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் மட்டும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க. எவ்வளவு? 50,000 இன்ட்டு வட்டி 10% அப்படிங்கிறாங்க. 10% எழுதுவோம், 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த 100 அப்படியே டினாமினேட்டர் போட்டுருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100 + 10 110 இன்ட்டு 110 வகுத்தல் 100. ஸோ உங்க 2 வருஷத்துக்கு அதனால 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஒருவேளை 3 வருஷம் தான் 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்க இந்த 4 0 இந்த 4 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் பார்த்தோம்னா என்ன இருக்குது? 5 × 110 × 110 இது அப்படியே பெருக்கணுமா 60,500 வரும். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகை அதாவது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து 60,500 இருக்கும். இது பார்த்தோம்னா மொத்த அமௌண்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்த 60,500 அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து. ஜஸ்ட் இந்த 60,500 ரூபாய்க்கு 10% கண்டுபிடிங்க. 3வது வருஷத்துக்கு 10% கண்டுபிடிச்சா 10 வருஷம் சதவீதத்துக்கு 100 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படியே பெருக்கணுமா 6,050 ரூபா. ஸோ 3வது வருஷம் மட்டும் கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம்னா 6,050 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூட்டு வட்டியில இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஜஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சா போதும். இந்த சம்ம நம்ம பார்த்தோன்னு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளில் 15,000ஆகவும் 6 ஆண்டுகளில் 25,350ஆகவும் மாறுகிறதெனில் ஆண்டு வட்டி வீதம் கணக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு போகலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் 15,000ஆகவும் 6 ஆண்டுகளில் 25,350ஆகவும் மாறுகிறதெனில் ஆண்டு வட்டி வீதம் கணக்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற 2 வேல்யூக்கு ரேஷியோ எடுங்க. ரேஷியோனா இருக்குலயே சுருங்கிய வடிவம் சிம்பிளிஃபை பண்ணும். 0க்கு 0 அப்படியே கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 300 வரும். அதே மாதிரி இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 507 வரும். ஸோ இதுக்கு மேல சிம்பிளை பண்ணலாமா? 3ஆல கேன்சல் பண்ணலாம். 3ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 100 வரும். அதே மாதிரி 3ஆல கேன்சல் பண்ணா 169 வரும். இதுக்கு மேல எதுவும் சுருக்க முடியாது. நெக்ஸ்ட் இந்த ஆண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க 6 வருஷம், இங்க 4 வருஷம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 6ல 4 போச்சுன்னா 2 வருஷம். 2 வருஷம் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரிங்களா? 3 வருஷம் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா கியூப் ரூட் எடுக்கணும். இல்ல 1 வருஷம் மட்டும் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே டைரக்டா போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரூட்ல எடுத்தோம் 100 ரூட்ல எடுத்தோமா 10. அதே மாதிரி இங்க 169 ரூட்ல எடுத்தோமா 13. அதாவது 13 × 13 169. நெக்ஸ்ட் இந்த 2 ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் 13ல 10 போச்சுன்னா 3 வகுத்தல் ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பயுமே வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ போடணும். 10 × சதவீதம் கேட்கறாங்க. அப்ப இன்ட்டு 100 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 3 × 10 = 30%. ஸோ வட்டி வீதம் கூட்டு வட்டி வீதம் பார்த்தோம்னா 30%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சுருங்கியோட அதாவது ரேஷியோ கொண்டாடணும். அதாவது சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ கொண்டாடணும். நெக்ஸ்ட் இங்க 2 வருஷமா இல்ல 3 வருஷமா இல்ல 1 வருஷமா அப்படின்னு பார்க்கணும். 2 வருஷமா இருந்தா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 வருஷமா இருந்தா கியூப் ரூட் எடுக்கணும். 1 வருஷமா தான் அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 2 ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் 1 வருஷமா தான் டைரக்டா டிஃபரன்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இங்க 2 வருஷம் ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு போடணும். ஸோ அப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 3 வருது. 3 வகுத்தல் ஃபர்ஸ்ட் வேல்யூ வகுத்தல் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ போடணும். வகுத்தல் இன்ட்டு சதவீதத்துக்கு 100. இது சால்வ் பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் ரூ 400ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூ 576ஆகவும் மாறுகிறதில் ஆண்டு வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. கூட்டு வட்டி கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி எக்ஸாம்லயும் இந்த சம் கேட்டிருக்காங்க. பேங்கிங் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 8,000, வட்டி ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டி, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகைன்னு கேட்கறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்கறாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இங்க 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க. இதுலயே 2 ஆண்டு கொடுத்தாலும் சரி இல்ல 4 ஆண்டு கொடுத்தாலும் சரி எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அசல் 8,000, வட்டி ஆண்டுக்கு 15%, காலம் 3 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை என்ன கேட்கறாங்க. கூட்டு வட்டி அமௌண்ட் மட்டும் என்ன கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த வட்டி எடுங்க 15%. ஸோ 15% எப்படி எழுதுவோம்? 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 20ன்னு வரும். ஸோ இந்த 20 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 3 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அசலுக்கான ரேஷியோ எடுத்துக்கோங்க. அசலுக்கான ரேஷியோ 20.
நெக்ஸ்ட் மொத்த தொகைக்கான ரேஷியோ ரெண்டையும் ஆட் பண்ணா 20 + 3 23. மொத்த தொகைக்கான ரேஷியோ 23. நெக்ஸ்ட் இங்க பாருங்க காலம் 3 வருஷம். 3 வருஷமா இருந்தா அப்படியே கியூப் பண்ணிக்கணும். 2 வருஷமா இருந்தா அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். 4 வருஷமா இருந்தா பவர்ல நாட் போடணும். சரிங்களா? சோ அங்க இந்த பவர்ல ரைட் பண்ணிக்கணும். இந்த காலத்தை இந்த பவர்ல ரைட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இல்லைன்னா 3 டைம், அதாவது இங்க எத்தனை வருஷம் சொல்றோம் அத்தனை டைம் இந்த வேல்யூ பெருக்கணும். இது அதோடைய கான்செப்ட். ஸோ பாருங்க 20 கியூப் எத்தனை வரும்? 8000. 20 கியூப் 8000. அதே மாதிரி 23 கியூப் 12167. ஸோ பாருங்க, அதாவது அசல் 8000க்கு 15% கூட்டு வட்டியில 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 12167. ஸோ இந்த மொத்த தொகை அப்படிங்கிறது என்னது? அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தது தான். அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ அப்போ இந்த 12167 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயை மைனஸ் பண்ணுமா மீதி 4167 ரூபா. ஸோ இதுதான் வட்டி. அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம்னா 4167 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பேங்கிங் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்கதான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே குயிக் அண்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது அசல் 1600 ரூபா. அந்த 1600 ரூபாயை ஒரு வருஷத்துக்கு ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ எப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி ஒரு 1600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது 6 மாசம் கழிச்சு ஜூலை 1ஆம் தேதி இன்னொரு 1600 இன்வெஸ்ட் பண்றாங்க. மொத்தம் 2600 இன்வெஸ்ட் பண்றாங்க. வட்டி ஆண்டுக்கு 5%. ஆனா கால்குலேட் பண்றது அரை ஆண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்போ ஒரு வருஷம் எண்ட்ல 2600 ரூபாய்க்கு சேர்த்து எவ்வளவு கூட்டு வட்டி கிடைக்குன்னு கேட்கறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அசல் 1600. இந்த 1600 ரூபாயை மொத்தம் 2 பார்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி ஒரு பார்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு 1600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது ஜூலை 1ஆம் தேதி மறுபடியும் இன்னொரு 1600 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ வட்டி பார்த்தோம்னா ஆண்டுக்கு 5%. ஆனா கால்குலேட் பண்றது அரை ஆண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் மட்டும் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டுக்கு இந்த ஜனவரி 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ற 1600 ரூபா. ஸோ 1600 ரூபா இதுக்கு மட்டும் தனியா கூட்டு வட்டி எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 1600 ரூபா இன்ட்டு, ஸோ வட்டி பாருங்க 5% சொல்லியிருக்காங்க. இது வருட வட்டி. நமக்கு தேவை அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்ப என்ன பண்ணணும்? அரையாண்டுக்கு ஒரு முறைனா கொடுத்துருக்கிற வட்டி 2ஆ வகுக்கணும். 2ஆல வகுக்கணும். ஸோ 5% 2ஆல வகுத்து என்ன வரும்? 2.5% வரும். ஸோ இந்த 2.5% எப்படி எழுதுவோம்? 2.5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 2.5 கேன்சல் பண்ண என்ன வரும்? 1 வகுத்தல் 40 வரும். அதாவது 100ல எத்தனை 2.5 இருக்குது? 40 2.5 இருக்குது. ஸோ அப்ப இந்த பேஸ் வேல்யூ 40 அப்படியே டினாமினேட்டர்ல போட்டுவாங்க. 40 டினாமினேட்டர் போடுவாங்க. 2ஐயும் ஆட் பண்ணி 2 40 + 1 41 நியூமரேட்டர்ல போட்டுவாங்க. இன்ட்டு 2 டைம். ஏன்னா நம்ம அதாவது இந்த ஜனவரி 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஜூலை மொத்தம் ஒரு வருஷம். சரிங்களா? ஒரு வருஷத்துல மொத்தம் எத்தனை அரையாண்டு இருக்குது? 2 அரையாண்டு இருக்குது. ஸோ ஜனவரில இருந்து அந்த இயர் எண்டு முடி வரைக்கும் அது போகும். அப்ப 2 பார்ட்டா பிரிச்சுக்கணும். அப்ப 2 டைம் 41 வகுத்தல் 40. ஸோ இங்க 40 × 40 1600. இந்த 1600 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க 41 × 41 1681 ரூபா. ஸோ இதுல பாருங்க இந்த 1681 ரூபா 681 ரூபா அப்படிங்கிறது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து ஒரு வருஷம் எண்ணில் மொத்தமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ இதுல இருந்து இந்த 1600 அசலை மைனஸ் பண்ணுமா, ஸோ மீதி 81 ரூபா வரும். ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு இந்த ஜனவரில இருந்து அந்த இயர் எண்டு வரைக்கும் இருக்கிற ஒரு பாட்டு கிடைச்ச வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 81 ரூபா. அடுத்தது ஜூலை 1ஆம் தேதி அகைன் இந்த 1600 இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப அதுக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். 1600 இன்ட்டு அது கரெக்டா ஜூலை 1ஆம் தேதி இருந்து அந்த இயர் எண்டு வரைக்கும் தான். அப்ப கரெக்டா 6 மாசம் வருது. அப்போ ஒரே டைம் மட்டும் அதாவது இந்த 41 வகுத்தல் போட்டோம் இல்லைங்களா, 41 வகுத்தல் 40 போட்டோம் இல்லையா, அந்த வேல்யூ ஒரே டைம் போட்டா போதும். 41 வகுத்தல் 40. ஸோ 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 16 4 கேன்சல் பண்ணா 4. ஸோ என்ன வரும்? 40 × 41 பெருக்கணுமா 4 16 0. அதாவது இந்த ரெண்டாவது ஜூலை 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ற அந்த 1600 ரூபாய்க்கு பாருங்க இது பார்த்தோம்னா அசல் பிளஸ் வட்டி. ஸோ அசல் 1600 ரூபா மைனஸ் பண்ணுமா, 1600 மைனஸ் பண்ண மீதி எவ்வளவு வருது? 40 ரூபா வருது. ஸோ கடைசி 6 மாசத்துக்கு ரெண்டாவது 6 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றது 1600 வட்டி மட்டும் 40 ரூபா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்க ஒரு 80 ரூபா கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு 40 ரூபா ஆட் பண்ணுமா 1 112 121 ரூபா. அதாவது அசல் 1600 ரூபா. அந்த 1600 ரூபாயை ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த 1600 ரூபா ஃபர்ஸ்ட் ஜனவரிலேயே ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது பார்த்தோம்னா 6 மாசம் ஒரு டைம் வட்டி கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ ஜனவரி இருந்து ஜூலை வரைக்கும் ஒரு பார்ட் வரும். ஜூலைக்கு மேல டிசம்பர் வரைக்கும் ஒரு பார்ட் வரும். மொத்தம் இங்க 2 பார்ட். அடுத்தது இன்னும் அதே மாதிரி இன்னொரு 1600 ரூபாயை மறுபடியும் ஜூலை 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அது பார்த்தோம்னா கரெக்டா 6 மாசத்துக்கு. அப்ப டிசம்பரோட அது வந்து ஒரு பார்ட் முடிஞ்சிடும். ஸோ அப்ப இங்க 2 பார்ட்டுக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம், இங்க ஒரு பார்ட் வட்டி கண்டுபிடிக்கிறோம். அதான் இதோடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் வட்டி பார்த்தீங்கன்னா 5% சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆண்டு வட்டி. ஸோ நம்ம அரையாண்டுக்கு ஒரு மணிக்கு வட்டி கால் பண்ணோம். அப்ப 2ஆல கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அப்ப
இந்த அமௌண்ட்டுக்கு இந்த வட்டி விகிதத்தில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை பார்த்தீங்கன்னா 121 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 240 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 240 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சமைக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வித்தியாசம் எடுத்துக்காங்க 240 இன்ட்டு ஸோ வட்டி 8% அப்படிங்கிறாங்க. 8% எழுதுவோம், 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அது அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 8 இன்ட்டு 100 வகுத்தல் 8. ஸோ 2 வருஷம் கேட்டுருக்காங்க. அப்போ 2 டைம் ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே 24 8 கேன்சல் பண்ணால் 3, இங்கே ஒரு 0 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 4 கேன்சல் 8 4 கேன்சல் பண்ணால் 2, அதே மாதிரி இங்கே 4 கேன்சல் பண்ணால் 25. ஸோ அவை 30 2 கேன்சல் பண்ணால் 15. சரி என்ன இருக்குது 15 இன்ட்டு 25 இன்ட்டு 100 அப்படி பெருக்கணுமா 37,500 வரும். ஸோ அசல் பார்த்தோம்னா 37,500. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது செக் பண்ணால் அதாவது இந்த வட்டி தான் வருதுன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட்டு இந்த அசல் எடுத்துக்காங்க 37,500 இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. அதாவது அசல் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் காணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்களா அசல் எடுத்துக்காங்க. அசல் எவ்வளோ 37,500 இன்ட்டு வட்டி 8%. 8% எழுதுவோம் 8 வகுத்தல் 100. ஸோ டேரெக்டாக 8 வகுத்தல் 100 இன்ட்டு 8 வகுத்தல் 100 2 டைம் ரைட் பண்ணிங்க. ஏன்னா 2 வருஷம் அப்படின்னா 2 டைம் ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 25 கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 15 இங்கே ஒரு 4. ஸோ 8 4 கேன்சல் பண்ணால் 2. ஸோ என்ன இருக்குது 15 இன்ட்டு 2 8 16 பெருக்குன்னா 15 இன்ட்டு 16 = 240 பாருங்க 240 வருது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 2 மெத்தடுமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க.